நண்பர்களே, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசி இது. இந்த ராசியில் பிறந்தவங்க பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பண ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஒரு சில கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதில் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் ரீதியான விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு போயிருக்கிறது, கடனுக்கு பயந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, இது திடீர்னு ஒரு கடனோட பிரதிபலிப்பு கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு தென்படுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கன்னி அப்படிங்கிறது பூமி தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால பூமியின் மீது இருக்கப்பட்ட சொத்துக்களோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயங்களோ, அதனால் உங்களுக்கு பண விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இது பண்ண ஆரம்பிக்கும். இதன் அதிபதியாக ஜோதிடத்தில் மெர்க்குரி, அதாவது நம்ம தான் சொன்னோம்ல பிளானட் மெர்க்குரி கருதப்படுறதுனால கன்னி ராசியினுடைய முக்கிய குணங்கள் அப்படிங்கிறது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட்டான பர்சனாக தெரிவிங்க. எது சார் அப்படின்னு கேட்டால், அறிவு மற்றும் பகுத்தறிவு, விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன், திட்டமிடக்கூடிய குணம், சுத்தம், ஒழுங்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய அதன் மீது உள்ள விருப்பம், பொறுப்புணர்வு, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனம். சார் இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் புரியாத மாதிரியே பேசுங்க அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நிறையா ராசிகளுக்கு இருக்கிறது தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அறிவு மற்றும் பகுத்தறிவு ரொம்ப அதிகம். விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு இன்னும் அதிகம். திட்டமிடும் குணம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். சுத்தம், ஒழுங்கு, இது மீதான விருப்பம், பொறுப்புணர்வு எல்லாமே ரொம்ப அதிகம். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். மற்றவங்களால் உங்களுக்கு அதிக பாதிப்புகள் தான் ஏற்பட்டிருக்கே தவிர, நீங்கள் உதவுறதுக்கு போய் உங்களுக்கு நிறைய பிளாக் மார்க்ஸாக ஏற்பட்டிருக்கே தவிர, இது வரைக்கும் எங்களால் உங்களுக்கு பெரிய நன்மை அப்படின்னு எதுவுமே நடந்ததில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நிறைய துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். இவனை போய் நம்பணுமே, இவளை போய் நம்பணுமே அப்படின்னு நீங்களே ஒவ்வொருத்தரை சாடியை அவங்கள பேசுவீங்க. நட்புனால தான் உங்களுக்கு நிறைய சண்டைகள், சிக்கல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் இந்த கன்னிராசிக்காரரும் வெளியே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மனதில் பல விஷயங்களை கணக்கிட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப மைண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு அதிகம். ரொம்ப போட்டு குழம்பிட்டுருப்பீங்க. மைண்ட் கால்குலேஷன் சொல்கிறத விட குழப்பவாதி அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத குழம்புறது, எதுக்கு குழம்புறனே தெரியாமல் குழம்பிட்டுருப்பீங்க. எதுக்கு சார் இதுக்கெல்லாம் குழம்பணுமா அப்படின்னு தெரியாத விஷய அளவுக்கு நீங்கள் குழம்பிட்டுருப்பீங்க. தற்போது கன்னிராசியோட முக்கியமான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய வாழ்க்கையில் சரியான பாதையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத இப்போ எங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம், என்னோடய வாழ்க்கையில் சரியான பாதையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் ஓடும். என்னுடைய உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து விலக வேண்டும் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் கருதப்பட்டிருக்கும். அதே போல் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே போல் சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது. ஒரு சின்ன மேட்டராக இருக்குது, அதை பெருசாக எடுத்துக்குவீங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கிறது அப்புறமேட்டு தான் நீங்கள் உணர்வீங்க. இந்த டைமில் போய் இப்படி யோசிச்சுட்டு இருந்தோமே, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு டைம் அதை யோசிக்கவும் மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும், எதுக்கு நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம், அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அழுத்தம் இருக்குல்ல, அதுதான் உங்களை ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். கன்னியில் பிறந்தவர்களுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா, ஜோதிட நம்பிக்கையின்படி கன்னி ராசியில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை சரியாக செய்து முடிக்கணும். அதுதான் எங்களோட பிறப்பு ரகசியம். ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. அறிவை பயன்படுத்துவாங்க. மற்றவர்களுக்கு உதவ பிறந்தவர்கள் இவங்க. வாழ்க்கையில் ஒழுங்கை உருவாக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தரம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதை பண்ணால் இப்படி மேலே வரலாம், இதை செய்தால் நன்மை உண்டு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர். கன்னி ராசியில் யார் எதிரியாக இருப்பாங்க அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு சவால் தரக்கூடியவங்கன்னு பார்த்திங்கன்னா, பொறுப்பில்லாமல் நடக்கிறவங்க தான் உங்களுக்கு எதிரி. உங்கள்கிட்ட நல்லா பேசுவான் சார், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா பேசுவாங்க. ஆனால் அவனே பொறுப்பாக இருக்க மாட்டான். அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வார்த்தையை காப்பாற்றாதவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திட்டமில்லாமல் செயல்படுறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இவங்களோட உழைப்பை மதிக்காதவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கன்னி ராசியில் மிகப்பெரிய சவாலே அதிகமான விமர்சனம் மற்றும் அதிகமாக யோசிப்பது தான். இந்த ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். காரணம் இந்த காரணங்கள் தான். இவங்ககிட்டலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா மாட்டி விட்ருவாங்க. உங்களை மாட்ட வச்சுட்டு ரொம்ப அலக்களிக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் குடும்பத்தில் யார் உறுதுணை அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய முயற்சியை புரிந்து கொள்பவர்கள் தான் மிகப்பெரிய உறுதுணை. அமைதியான ஆலோசனை வழங்குறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. நம்பிக்கையான குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப எங்களுக்கு முக்கியம். குடும்பத்தில் யார் உறுதுணை, நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் உறுதுணை. நல்ல ஆதரவாக இருக்கிறவங்க ரொம்ப உறுதுணை. சவால் அப்படின்னா, இவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவங்க தான் சவால். எப்போதும் அவசரப்படுறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவசரமாக இதை பண்ணிடு, அதை பண்ணிடு, சரி பண்ணிடலாம், இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா, என்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான தொழில், நிறைய பேர் நிறைய வகையான தொழில் சொல்கிறாங்க சார், நிறையா தொழில்கள் செய்கிறோம். ஆனால் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொழில் பண்ணாலும் இந்த 6 மாத காலம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடத்தில் கன்னி ராசிக்கு பொருந்தக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அறிவு மற்றும் கணக்கு சார்ந்த துறைகள், கணக்கியல், வங்கி, நிதி, ஆடிட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய துறை. தொழில்நுட்பம், மென்பொருள், டெக்னாலஜி, ஆராய்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடிய தொழில்நுட்பம். சேவை துறைகள், மருத்துவம், ஆலோசனை, கல்வி, இது எல்லாமே வந்து சேவை துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம், திட்டமிடல், இது சார்ந்த தொழில், ஆன்லைன் சேவை, நிர்வாகம், இது எல்லாமே வந்து வியாபார ரீதியாக செட் ஆகுங்க. இனி வரும் காலகட்டத்தில் தொழில்நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பழைய முயற்சிகள் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பழைய முயற்சிகள், நீங்கள் ரொம்ப பழைய முயற்சிகள்லாம் பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். புதிய திறமைகள் மூலம் வளர்ச்சி உண்டாகும். வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு வாய்ப்பு உண்டாகுது. இதெல்லாம் ஜோதிட ரீதியான பார்வையில் இருக்கலாம்னு சொல்லப்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் சரியாக சொல்லும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது லோக்கலில் கொடுத்து செக் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லாதவங்க கூட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதாவது ஜாதகம் செக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ தசாபுத்தி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா, அதன் மூலமாக நன்மை உண்டா, இப்போ இதெல்லாம் சரியாக சொல்கிறவங்கக்கிட்ட நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கேட்கலாம். இல்லை சார் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த ராசி வந்து ஒரு ஜாதி மாதிரி ஆயிடுச்சு. கன்னி ராசியில் இருக்கிறவங்க ஒரு ஜாதி மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கன்னி ராசியில் பிறந்தவனா ப்ளே பாய், கன்னி ராசியில் பிறந்தவனா ரொம்ப ஒரு மாதிரி அப்படிம்பாங்க. சார் கன்னி ராசியில் பிறந்தவன் நார்மலான ஒரு ஆள் தான். ஆனால் இந்த டைமில் கன்னி ராசியில் இருந்தவங்க நார்மலாகவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது பெண்கள் மேட்ரோ, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேட்ரோ, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேட்ரோ, ஏதாவது ஃபோனில் பேசுகிறீங்க, பழைய பழக்கங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த டைமில் ஸ்கிப் பண்ணிடுங்க. வேண்டவே வேண்டாம், மாட்டிக்குவீங்க. கண்டிப்பாக தேவையில்லாத பெரிய இஷ்யூஸ் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் என்ன எச்சரிக்கையாருன்னா, வண்டி வாகன விஷயத்தில், வண்டி வாகனம், தண்ணி, பாத்ரூம் வலிக்கு விழுவுறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் தேவையில்லாமல் ஒருத்தன் எதோ ஒன்று போயிட்டுருக்கான், அவன்கிட்ட சண்டை போட்டு ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு சண்டை போடுறதெல்லாம், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த தொழிலில் கன்னிக்கு செட் ஆகும் அப்படின்னா, கணக்கு மற்றும் நிதி. கணக்கு மற்றும் நிதி தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. மருத்துவம் சார்ந்த தொழில் ரொம்ப நன்மை உண்டு. கல்வியில் வெற்றி உண்டு. டெக்னாலஜி பரவாயில்லையா இருக்கும். ஆராய்ச்சி, நிர்வாகம், ஆலோசனை தொழில், இது எல்லாமே உங்களுக்கு பரவாயில்ல. ஆலோசனை தொழில் எனக்கு கன்சல்ட்டிங்கு. அதே போல் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏதோ ஒரு தருவாயிலையாவது வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. உங்கள் அண்ணன் மூலமாகவோ, தங்கை மூலமாகவோ, உங்கள் மூலமாகவோ, உங்கள் கணவன் மூலமாகவோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூலமாகவோ, யாரோ ஒருத்தர் மூலமாக, உங்களோட தந்தையர் மூலமாக, யாரோ ஒருத்தர் மூலமாக வெளிநாட்டு பணம் டாலர்ஸில் நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்ச பணத்திலேயாவது நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. எந்த திசை சாதகமாக இருக்கும் அப்படின்னா, ஜோதிட நம்பிக்கையின்படி வடக்கு, வடகிழக்கு திசை ரொம்ப சாதகமாக இருக்கும். திசைகள் வளர்ச்சிக்கு சாதகமாக கருதப்படுகிறது எது தெரியுமா? வடக்கு, வடகிழக்கு தான் உங்களுக்கு சாதகமான ஒரு திசை. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் செய்வன கந்திஷ்டி பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் இந்த ராசிக்காரருக்கு சிலரோட பொறாமையும் எதிர்மறை பார்வையும் வந்து இவங்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேக் அடிக்கிறது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணணும்? குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரணும். உங்களுக்கு ஏதாவது படபடப்போ இல்லை ஒரு மாதிரி ஏதாவது பதட்டமாகவோ ஏதாவது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு செய்வனையாக கூட இருக்கலாம், இல்லை கந்திஷ்டியாக கூட இருக்கலாம். அதுக்கு ஏதாவது ரெமெடி வேணுமா அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. கீழே ஒரு நம்பர் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. பிரபல ஜோதிடர் தான் பேசுவார். வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து பேச மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் வந்து ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கன்னிராசிக்காரங்க நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலகட்டம் இதுதான். இந்த திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலத்தில் அறிவை பயன்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. புதிய திறமை வளர்க்கக்கூடிய நேரங்கள் உண்டு. முன்னேற்ற தரக்கூடிய சில தருணங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த ஸ்டெப் எடுத்தாலும் குலதெய்வத்தை வணங்கிட்டு தடையில்லாமல் வழிபட்டுட்டு அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் எடுத்து நல்ல நேரத்தை உருவாக்கிக்கணும். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏன் அமையலைன்னு கேட்டால் உங்களோட ஜாதகம் தான் காரணம். உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ஜாதக ரீதியான சில ராசிகள் தான் காரணம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறத விட உங்களோட ஜாதகத்தை விசாரிச்சிங்கன்னா சரியாக போய்டும். உங்களுடைய மேனுவல் புக்கு, சார் இந்த பிராண்டில் வாங்கின எல்லா வண்டியும் நல்லா ஓடிட்டுருக்குது, எல்லா வண்டியும் நல்ல மைலேஜ் தருது, இது மட்டும் ஏன் கம்மியாக தருது, என்ன காரணம்? மெக்கானிக்கிட்ட கேட்டு தானே ஆகணும். ஸோ இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பலன்கள் எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை திறன் அதிகங்க. ரொம்ப ஒரு தலைமை திறன் அதிகம். இவங்க சைலண்ட்டாக இருந்துகிட்டே சைலண்ட்டான ஒரு கேப்டனாக இருந்துருவாங்க.
ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சைலண்ட் கேப்டனாக இந்த ராசிக்காரில் இருக்கிறதுக்கு 100% உண்டு. அதே போல் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட நம்பிக்கையின்படி இது சொல்கிறோம். நிறைய பேர் இதெல்லாம் நிறம், எண், நாள் இதெல்லாம் வந்து பெருசாக கணக்கில் வச்சிக்க மாட்டாங்க. பெருசாக உங்களுக்கு உதவலை அப்படின்னாலும் ஒரு கர்ச்சீப் அளவுக்காவது கையில் வச்சுருங்க. ஒரு கர்ச்சீஃபாவது கையில் வச்சுருங்க. இந்த கலரில் பச்சை, வெள்ளை, இளம் சாம்பல், நீலம் இதில் ஏதாவது ஒரு கலரில் கர்ச்சீஃபாவது வச்சுருங்க. ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 5, 14, 23. கன்னியோடு தொடர்புடையது இதுதான். 5, 14, 23. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னா புதன்கிழமை முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க. புதன்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். அந்த புதன்கிழமை நீங்கள் எதாவது செய்யணும், நிலம் கரையம் பண்ணணும், அது இதுன்னு எதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உண்மையான உறவை விரும்புவாங்க, பொறுப்பான துணையாக இருப்பாங்க, குடும்பத்தை கவனிப்பாங்க. திருமணத்தில் அதிக எதிர்பார்ப்பை குறைத்தா உறவு சிறப்பாகுதுங்க. அதிக எதிர்பார்ப்பு குறைச்சிங்க அப்படின்னா உறவு சிறப்பாகுது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குழந்தை யோகம் முழு ஜாதகத்தை வைத்து தான் பார்க்கப்படும். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாததுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒரு 3 கோயில் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோவிலும் நான் மெயினாக சொல்கிறது தான். இது நிறைய பேர் பெருசாக எடுத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. தயவு செய்து அங்கே பரிகாரங்கள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபட்டீங்க அப்படின்னா போதுமானது. அந்த சுவாமியை பார்த்து மன நிறைய அமைதியாக வணங்கிட்டு அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போயிட்டு உடனே மேல்மலையனூர் கோயில் அங்கே இருக்கும் பக்கத்தில், வேலூர் மேல்மலையனூர் கோயில் போய் வழிபட்டு வாங்க. அங்கே வழிபட்டு எப்போ டைம் கிடைக்குதோ பழனி போயிட்டு கீழே திரு ஆவினங்குடி 3வது படை வீடு அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். அங்கே போய் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டுட்டு வெளியே வந்துட்டு மேலே பழனி மலை மீது அமர்ந்துள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வரணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கடவுளை வணங்கும் போது மிகப்பெரிய பாவ விமோச்சனம் தருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு அந்த கடவுள் மிகப்பெரிய ஒரு பவர் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடத்தில் குழந்தை யோகம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் பழனி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திருவண்ணாமலை இந்த கோயிலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் திருமண ரீதியான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நாமக்கல். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் வழிபட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் தொழில், வண்டி, வாகன யோகம். நிறைய பேர் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க தொழில் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகலைமைங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செட் ஆகும். தேவைக்கு ஏற்ப செலவு செய்வாங்க, திட்டமிட்டு பொருட்களை வாங்குவாங்க. வாகன யோகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும், அது நம்ம சொல்லிடலாம். இந்த ராசிக்காரங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழிலில் மந்தமாக இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் எப்போ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனால் சுறுசுறுப்பாக டக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா காலை எழுந்தவுடன் தன் கணவனை எழுப்பி அதுக்கப்புறமேட்டு பூஜை வாங்கக்கூடிய அம்மன் தான் மீனாட்சி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கோயிலில் மீனாட்சி அம்மன் தான் பூஜை. அதாவது காலையில் நேரமாக எந்திரிச்சிடுறாங்க, எந்திரிச்சு போய் மறுபடியும் ஒரு கணவனான சிவபெருமானுக்கு பூஜை செய்து மறுபடியும் வராங்க, சொக்கநாதருக்கு பூஜை செய்து வராங்க. ஸோ இதுதான் வந்து மீனாட்சி சொக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி வழிபடுறது. ஸோ நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அங்கே போயிட்டு வந்தால் தொழில் சூப்பராக இருக்கும். அதே போல் சொத்து யோகம். கன்னிராசிக்காரங்க சேமிப்பு, திட்டமிட்ட முதலீடு, நீண்ட கால சொத்து உருவாக்கம் இது எல்லாமே இருக்குங்க. சொத்து ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாத பாருங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா தான் சொத்து குழந்தை விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக அமையுங்க. வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருப்பதனால சொத்து யோகம் கண்டிப்பாக உண்டு. சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது சிக்கல் இருந்தாலும் நீங்கும். பரம்பரை ரீதியான சொத்துக்கள் எல்லாமே சரியாகும். பல பேர் உங்களை வந்து தொலைவிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாள் பொதுவான பலன் அப்படின்னு பார்க்கும்போது மனதில் இருந்த குழப்பங்கள் குறையலாம். 4 to 6வது நாளில் வந்து வேலை மற்றும் தொழில் தொடர்பான வாய்ப்புகள் ஏராளம். இது எல்லாமே ஏராளமாக வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த மீதி இருக்கக்கூடிய 6 நாட்களில் 7 to 9வது நாளில் பண விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களை ஒருத்தன் நார்மலாகவே ஏமாற்றிடுவான், பண விஷயத்தில் பல்காக ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் 70% உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 3 நாட்கள் புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்கலாம். புதிய திட்டங்களுக்கு அடித்தளம்னா ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட் போடுறது லேண்டுக்கு அப்படிங்கிறன்னு யோசிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க, லோனுக்காக ஸ்டெப் எடுக்கலான்னு இருக்கீங்க, லோனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுங்க. இது எல்லாமே நல்ல ஒரு விஷயம் தானே, நல்ல தொடக்கம் தானே. கன்னிராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுங்க. புதிய திறமைகளை கற்றுக்கோங்க, சேமிப்பை அதிகப்படுத்துங்க, உடல் நலத்தை கவனியுங்க, நேரத்தை மதிங்க. இதான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது. செய்யக்கூடாதது அப்படின்னா அதிகமான
அதிகமாக கவலைப்படுறது நிறுத்துங்க. எல்லாவற்றையும் தனியாக சுமந்து கொள்வது நிறுத்துங்க. சிறிய பிரச்சனையை பெரிதாக்குவது நிறுத்துங்க. தன்னம்பிக்கையை குறைப்பதை நிறுத்துங்க. இது வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கை அடிப்படையில் இது வந்து நம்பிக்கை தான். நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அது உங்களுடைய கருத்துக்கள் தான். இல்லை சார் நாங்கள் யூடியூப்பில் வீடியோஸை மட்டும் தான் பார்ப்போம், பரிகாரங்கள்லாம் பைசா செலவு பண்ணுற மாதிரி பரிகாரங்கள் நான் பண்ணுறதில்ல அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். புதன்கிழமை வழிபாடு இதுக்கு பைசா தேவையில்லை. விநாயகர் வழிபாடு இதுக்கும் பைசா தேவையில்லை. பச்சை பயிர் தானம் செய்கிறது இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பச்சை பயிர் தானம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது. மாணவர்களுக்கு உதவி செய்கிறது இது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தேவைப்படலாம். முடிஞ்சால் உங்களுடைய ஒரு நாள் ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தால் அந்த தீய பழக்கங்கள் நிறுத்திட்டு அதில் ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒரு மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க. புத்தகமோ பேக்கோ வண்டியோ இந்த வண்டியில் ஏதாவது கூட்டு போய் விடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது தான். தியானம் மற்றும் நல்ல எண்ணங்களை வளர்த்தல். தியானம் பண்ணி நல்ல எண்ணங்களை மட்டும் வளர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு அவ்வளோ பவராக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இந்த ராசிக்காரங்க கன்னி ராசியில் மிகப்பெரிய பலம் அப்படின்னா அறிவு ப்ளஸ் திட்டமிடல் ப்ளஸ் உழைப்பு. அறிவாக இருப்பாங்க, திட்டமிட்டு பிளான் பண்ணி உழைப்பாங்க. ஸோ இதை வந்து யாராலையும் மறக்க முடியாது. இந்த ராசியில் பிறந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் சைடில் பதிவு விடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.